தாழ்மை உள்ளவரை கர்த்தர் உயர்த்துகிறார், பெருமை உள்ளவருக்கு எதிர்த்து இருக்கிறார். இது வேதவசனம். இந்த தாழ்மை அப்படின்னு வரும்போது அது அநேக சமயங்களில் ஒரு ஈகோ இருக்கும். இஜிஓ, எட்ஜிங் காட் அவுட். அதாவது கடவுளை விளிம்பில் வச்சு வெளியே அனுப்பிச்சிடும். எட்ஜிங் ஒன்று வரும். ஏன்னா கடவுள் வெளியே போயிடுறாரு. கடவுளையே நம்ம வெளியே அனுப்பிவிடுவது, அதில் வர்றது தான் ஈகோ அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதை எதுக்கு சொல்கிறேன்னா, அர்னால்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர். அந்த பாடி மெயின்டைன் பண்ணி அவருடைய உடற்பயிற்சியின் மூலமாக தேக ஆரோக்கியத்தோடு நல்ல ஒரு பாடி பில்டராகவும் இருந்தவர். ரொம்ப பாப்புலராக இருந்தார். கலிஃபோர்னியாவில் அவர் கவர்னராக நியமிக்கப்பட்டார். அவர் கவர்னராக நியமிக்கப்பட்ட போது கலிஃபோர்னியாவில் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல், 5 நட்சத்திர ஹோட்டலை கட்டி முடித்து அதில் அவருடைய சிலை, அதை முழு உருவ சிலை வைத்து அந்த சிலையை அவரையே திறக்க வைக்கும்படி அழைத்தார்கள். பயங்கர சந்தோஷம் இருக்குது. நம்ம சிலையை நம்மளே திறக்கணும். இந்த நூற்றாண்டில் யாருமே அப்படி பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினச்சி ரொம்ப பெருமையோடு அவர் வந்தார். அவர் திறந்து வைத்தார். திறந்தபோது அந்த ஹோட்டல் அதிகாரிகள், நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம், டில் த எண்ட் ஆஃப் யுவர் லைஃப், நீங்கள் உங்களுடைய மரணம் வரைக்கும் நீங்கள் எப்போ வேணாலும் இங்கே வரலாம், நீங்கள் இங்கே தங்கிக்கலாம். அப்புறம் அவர் கலிஃபோர்னியா கவர்னராக இருந்து அவர் பதவி நீக்கமெல்லாம் முடிந்து கொஞ்ச நாள் கழிச்சு வழிப்பயணமாய் வரும்போது தங்க இடம் இல்லைன்னு சொல்லி அதே ஹோட்டலுக்கு வரும்போது அங்கே அவருக்கு இடம் கொடுக்கப்படவில்லை. ஃபுல்லாகிடுச்சுங்க, இங்கே தங்க முடியாது, நீங்கள் அப்படியே தங்கினாலும் பணம் கட்டணும் அப்படின்னு ஏதோ ஸ்பெஷல் ஃபீ இருக்குதுன்னு சொன்ன உடனே அப்போ தான் அது உலகம் என்ன என்பதை நான் புரிந்து கொண்டேன். உயர்வு என்ன என்பதை புரிந்து கொண்டேன். பதவி என்ன என்பதை புரிந்து கொண்டேன். நிலைமை, மனிதனுடைய நிலைமை என்ன என்பதை புரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொண்டு வந்த பெட்டி படுக்கையை எடுத்துக்கொண்டு வெளியே வந்து அவருடைய சிலைக்கு கீழே அவரே படுத்து உறங்கி விட்டு அடுத்த நாள் காலை அவர் பயணத்தை மேற்கொண்டார் என்று வரலாற்று செய்தி. அதனால் எதுவுமே நிரந்தரம் அல்ல. பதவி, புகழ், பணம், பேர் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அவரோடு வைத்திருக்கிற உறவு நிரந்தரமானது. அது நிரந்தர உலகிற்கு நம்மை அனுப்பும். அதற்கு பெயர் நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவனை அடைவதற்கு ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ ஆல்.